இன்னைக்கு சண்டே அதுமா ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு மஷ்ரூம் அண்ட் மீல் மேக்கர் போட்டு ஒரு பிரியாணி செஞ்சுருந்தேங்க. அவ்வளோ சூப்பர்பா கம கமன்னு வந்திருந்துச்சுங்க பிரியாணி. நல்லா மல்லிப்பூ மாதிரி உதிரி உதிரியா வந்திருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டிங்கா இருந்துச்சுங்க. இதே மாதிரி மஷ்ரூமும், மீல் மேக்கரும் போட்டு பிரியாணி செஞ்சு பாருங்க. நான் சொல்லி தர மாரியே அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த வீடியோல இருக்கிற மாரி செஞ்சு பாருங்க. அவ்வளோ சூப்பர்பா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா கார முட்டை ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்குங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இந்த 2 இன் 1 பிரியாணி, அதாவது மஷ்ரூம் அண்டு மீல் மேக்கர் போட்ட பிரியாணி எப்படி செஞ்சதுன்னு பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா வந்து காயட்டும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். இப்போ நான் செய்கிற வந்து பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் செய்கிற மெஷர்மெண்ட்டில் செய்கிறேன். அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய், ஒரு 2 மராட்டி முக்கு. இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்பைசஸ் கடையிலே இருக்குங்க. மளிகை சாமான் கடையில் இருக்கும். கேட்டு வாங்கி பாருங்கள். அப்புறம் ஒரு அன்னாச்சி பூ. அப்புறம் அதோட சின்ன ஒரு பட்டை. இதோட ஒரு கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரியணும். ஒரு பெரிய கரண்டி வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். இது எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரொம்பவே ரோஸ்ட் பண்ணிட வேணாம், கசப்பு தன்மை வந்துடும். கிராம்பு சேர்க்க மறந்துட்டேன், இதோட அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் வந்து நல்லா 90% வந்து நல்லா வதங்கணும். இந்த பிரியாணிக்கு அதுதான் டேஸ்ட்டே. வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்துக்கலாம். அப்பப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரியாணிக்கு எதுக்காவது நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் போடுறீங்கன்னா அப்பப்போ தட்டி சேர்த்துக்கோங்க. சில பேர் வந்து இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்பப்போ வந்து தட்டி வச்சு சேர்ப்பேன் நான். அதோட டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுங்க பிரியாணி டேஸ்ட்டு. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். இது நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளின்னு வந்து நல்லா வதங்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா வந்து சுருண்டு வதங்கணுங்க எண்ணெயில். நான் சொல்லித்தர ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. அப்புறம் இந்த பிரியாணிக்கான மசாலாஸ் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். இது எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு எண்ணெயிலே வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்பப்போ வந்து ஃப்ளேம் செக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் தான் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த பிரியாணி பண்ண போகிறோம். இதோட நம்ம ஒரு பவுல் ஃபுல்லாக மஷ்ரூம் வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்க்க போகிறோம். இதை நீங்கள் அப்படியே மஷ்ரூம் மட்டும் ஒரு கூட கொஞ்சம் சேர்த்து இப்படி பண்ணிங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி ஆகிடும். இல்லைனா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து மீல் மேக்கர் போட்டு வேக வச்சு செஞ்சு இது பண்ணாலும் மீல் மேக்கர் பிரியாணி ஆகிடும். நான் 2 in 1 பிரியாணியாக செஞ்சுருக்கேன். ஒரு வாயில் வந்து மஷ்ரூமும், ஒரு வாயில் வந்து மீல் மேக்கரும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த பிரியாணி. செஞ்சு பாருங்கள். அப்புறம் இந்த மசாலா எல்லாம் வந்து கொஞ்சம் மைல்டாக வர்றதுக்கு நான் கொஞ்சம் கெட்டியான புளிச்ச தயிர் சேர்த்துருக்கேன். இதோடு சேர்த்து நல்லா வந்து எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து வதங்கட்டும். இந்த பிரியாணிக்கு வந்து பெர்ஃபெக்டான சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார முட்டை தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து மீல் மேக்கர் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணியில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு அதை புழிஞ்சு இப்போ நம்ம மீல் மேக்கர் சேர்க்குறோம். இதோடு சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க.
இது 2மே இந்த 2 காம்பினேஷன் சேர்த்து பிரியாணி வரப்போ அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது 2மே ஒத்துப்போகிற இன்கிரீடியன்ட்ஸு. நான் வந்து புதுசா சொல்லல. இது வந்து ஏற்கனவே நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாரி செஞ்சு பாருங்க. இது நல்லா ஒவ்வொன்னோட மசாலா வந்து சேர்த்து செட் ஆகுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இதுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 to 4 பீப்பிள்ஸ்க்கு வந்து செய்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டம்ளர் வந்து இது எல்லாமே கொஞ்சம் வந்து வேகறதுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேங்க. தண்ணி ஊற்றி சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்பப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. இப்போ நான் இன்னொரு ஒரு பெரிய கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து பாஸ்மதி அரிசி சேர்க்க போகிறோம். அதனால இது நல்லா தண்ணி கொதிக்கணும். நீங்கள் மெஷர்மெண்ட் எப்படின்னா, ஒரு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் போட்டிருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி நல்லா சேர்த்ததும் நல்லா வந்து கரண்டி வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா வந்து மூடி போடுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி கொதித்து இந்த மாதிரி முக்கால்வாசி வந்து பாஸ்மதி அரிசி வந்து நல்லா வெந்துடணும் தண்ணியிலையே. மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் வந்து நீங்கள் விசில் போட்டு ஒரு விசில் மூடி போட்டு ஒரு விசில் வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். 90% to 90% வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இது பண்ணிடுங்க. கடைசியாக குக்கர் மூடி போட்டு மூடுறப்போ முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. வாசனை சூப்பராக இருக்கும். இதோட நீங்கள் வந்து அடிஷ்னலாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. அதுவும் இன்னும் வாசனை சூப்பராக இருக்கும். நல்லா வந்து கலரி விட்டுருங்க மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு விசில் வந்து வரணுங்க. ஒரு விசிலில் வந்து வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் லாங் விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான சைட் டிஷ் வந்து கார முட்டை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பிளேட்டில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்து இது எல்லாமே இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவில் 2 பக்கமும் மசாலா அப்ளை ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் ஜென்டிலாக வந்து இந்த முட்டையை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கும், இல்லைன்னா வந்து கருகி போயிடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து இது மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. எல்லாமே லோ ஃப்ளேமில் நல்லா வந்து மசாலாவோட ஃப்ரை ஆகணும். ஒரு தோசை திருப்பியை வச்சு இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா இந்த பாருங்கள் சூப்பர்பான கார முட்டை ஃப்ரை ரெடி ஆகிடும். இது பிரியாணிக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து நல்லா வந்து ரச சாதத்துக்கு இந்த கார முட்டை ஃப்ரை சூப்பராக இருக்கும். நான் சொல்லித்தர மாதிரி இந்த பிரியாணிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. காம்போ சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஓசை அடங்கினதுக்கப்புறம் நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் இந்த பிரியாணி அவ்வளோ சூப்பராக நல்லா மல்லிப்பூ மாதிரி உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சுங்க. இந்த 2 இதுவுமே சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் பிளேட் எடுத்து பிரியாணி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பர்பான ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான ரெசிபீஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு தரேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி சண்டே சூப்பர்பான 2 in 1 மஷ்ரூம் அண்டு மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த மாதிரியான ரெசிபீஸ் வேணும் அப்படின்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக செஞ்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.